இன்னைக்கு ஒரு ஸ்வீட் அண்ட் காரம் பண்ணலாமா? ஸ்வீட்டுக்கு அல்டிமேட்டா நம்மளோட கேசரி தாங்க. ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை, இதுதாங்க மெஷர்மெண்ட். கொஞ்சமா நெய்ல ரவையை வறுத்து வச்சுக்கோங்க, முந்திரி பருப்பையும் வறுத்து வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் ரவைக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்ச பிறகு அதுக்கப்புறமா அதில் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்து நல்லா ரவையை வேக வச்சுக்கோங்க. ரவை வெந்த பிறகு ஸ்டவ்வை மறக்காமல் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு ஏலக்காய், முந்திரி பருப்பு, அது கூட ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா அருமையான ஹோட்டல் ஸ்டைல் கேசரி ரெடி ஆகிடும். அடுத்து காரத்துக்கு பஜ்ஜின்னு தானே நினச்சிங்க, அதில் தான் சின்ன ட்விஸ்ட். இது பஜ்ஜி கிடையாதுங்க, மசாலா கடலை பருப்பு. கடல் மாவில் கொஞ்சமாக உப்பு, காரம், கரம் மசாலா போட்டு அந்த பவுடர் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பவுடரை நல்லா தூவி கீழே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். அதில் கடலைப்பருப்பு, நிலக்கடலை பருப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவும் தண்ணியுமா சேர்த்து இப்படி நல்லா உருட்டி எடுத்திங்கன்னா ஒவ்வொரு கடலைப்பருப்பையும் அந்த மசாலா போய் ஒட்டிக்கும். இந்த கடலைப்பருப்பை கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா அருமையான மசாலா